ஹாய் மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா தான் இருப்பீங்க. இன்றைக்கி வந்து வியோட எஃப்எஃப் தான். சாரிடா போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சிக்கோங்க. ஓகே, போன எபிசோடில் என்ன இருக்கும்னா, ஒய்யன் வந்து ஃபைலை ஒழிச்சு வச்சு எடுத்துகிட்டு போய் படிச்சிருப்பா. அதில் அவங்க அப்பா அம்மா 2 பேர் இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கும். ஒய்யன் அதை பார்த்துட்டு, அப்போ எனக்கு அப்பா அம்மா எல்லாருமே இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கா. அப்புறம் அந்த ஃபைலை ஃபர்தராக படிக்கிறப்ப அவள் ஒரு பில்லியனியர் ஃபேமிலின்னு தான் தெரிய வருது. டேவோட அப்பா தான் பணத்துக்காண்டி அவங்க அப்பா அம்மாவை கொண்டிருப்பாங்கன்னு நினச்சிட்டு டேவோட சண்டை போடுறதுக்காண்டி வீட்டுக்கு போயிருப்பா. அங்கே கிம்சராவை வந்துட்டு மம்மி என்னாச்சுன்னு கேட்டிருப்பா. உடனே ஒயன் வந்து கோவத்தில் வந்து கிம்சராவை நல்லா திட்டிருப்பா. அந்த மேலே போய் உட்காந்துட்ருப்பா. கிம்சரா வந்து டே கிட்ட உட்காந்து அழுதுட்ருப்பா. ஓகேடா, அதுக்கப்புறம் என்ன இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஜிமின் வந்து ஒய்யனை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு. ஆனால் ஒய்யன் வந்து ரொம்ப கோவமாகவே உட்காந்துருக்கா. ஸோ ஜிமின் வந்து கீழே இறங்கி வந்துடுறாரு. ஜிமின் வந்து கீழே இறங்கி போகிறாரு. டே வந்து கிம்சரை ஒத்துக்கிட்டு அப்படியே சைலண்ட் நடந்துகிட்டே இருக்கார். கிம்சரை வந்து நல்லா தூங்கியிருப்பா டேவோட ஷோல்டரில் படுத்துட்டு. ஜிமின் போய் பார்த்துட்டு, டே அவள் தூங்கிட்டாடா, தெரியும், அதான் தூக்கிட்டே நடந்துட்டுருக்கேன்டா, பாவம் ரொம்ப அழுதுட்டா அப்படின்னு சொல்லி டே சொல்கிறாரு. சரி டே கூட அவளை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே டே வந்து இல்லைடா நானே போய் படுக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி போகிறாரு. அங்கே ஒய்யன் வந்து சரி கேனில் உட்காந்துட்ருக்கா. டேப்பே ஒன்றும் பேசாமல் கிம்சரோவை மட்டும் பெட்டில் போட்டுட்டு திரும்புகிறாரு. உடனே ஒய்யன் கூப்பிட்ட, இல்லைங்க நான் உங்ககிட்ட ஒன்று விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. டே திரும்பிட்டு, என்ன இங்கே வேணா கிம்சரோ தூங்குறா, ரூஃப் டாப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் எந்திரிச்சு வெளியே போயிடுறா. இவன் டே வந்து நேராக கீழே ஜிம்மின் கிட்ட தான் போகிறாரு. டே என்னடா ஆச்சு, எதுக்குடா அவள் இவ்வளோ கோவமாக இருக்கா? டே எனக்கு என்னன்னே தெரிலடா, அவள் அப்போலேருந்து உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்க சொல்லிக்கிட்டே இருக்காடா, என்னன்னே எனக்கு தெரிலடா. சரிடா நான் மேலே இப்போ என்னென்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து வேலை ஓடி போயிட்டுருக்காரு. அங்கே ஒய்யன் வந்து நின்றுட்டு மூணை பார்த்துட்ருக்கா. டே போய் ஒய்யன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஒய்யன் வந்து திரும்பிட்டு கையை உண்ட மாதிரி வச்சுட்டு, என்னையும் என் பொண்ணையும் தயவு செஞ்சு விட்டுரு, என் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. உடனே டே வந்து என்னாச்சு, எனக்கு தெரியும் எங்கள் அப்பா அம்மா 2 பேர்த்தையும் உங்கள் அப்பா தான் கொண்டாருன்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு என்னையும் என் பொண்ணையும் விட்டுரு, நாங்கள் எங்கேயாச்சும் போய் வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. டே வந்து அழுகிற மாதிரி கண்ணை வச்சுட்டு, ஏய் என்னடி சொல்லிகிட்ருக்க? ஆமாம், உங்கள் அப்பா தான் பணத்துக்காண்டி எங்கள் அப்பா அம்மா 2 பேர்த்தையும் கொண்டாருன்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு என்னையும் என் பொண்ணையும் விட்டுரு, என் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ, எனக்கு எதுவுமே வேணாம் சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்கா. ஒன்னே டே வந்து ஒலிக்கிட்டேன், என்னடி சொல்கிற, இப்போ மட்டும் இதை ஒத்துக்காட்டி நான் அதுலேருந்து குதிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவத்தை பிடிக்கிறா. ஒன்றுட்டே வந்து இரு, எனக்கு உன் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்றும் வேணாம், நீயே வச்சுக்கோ, என் பொண்ணை மட்டும் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அப்படியே இறங்கி போகிறாரு. இறங்கி போகிறப்ப அழுதுகிட்டே தான் போகிறாரு. என்னை பற்றி எப்படி நினச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போகிறாரு. கீழே வந்து ஜிமின் வந்து சோஃபாவில் உட்காந்துருப்பாரு. ஜிமினை கிராஸ் ஆகி போயிட்டுருப்பாரு. அப்போ ஜிமின் பார்த்துட்டு டே என்னடா அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போவார். அதுக்குள்ளேயும் டே போய் கதவை அடைச்சிருவார். இவன் என்ன சொல்லி தொலைச்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து மேலே ஓடுறாரு. பார்த்தா உயிர் வந்து பேச நின்று அழுதுட்ருப்பாங்க. ஜிமின் போய் உடனே என்னாச்சு, இது என்ன சொன்னான் அவன்கிட்ட, வீட்டை விட்டு ரொம்ப அழுதுகிட்டே போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜிமின் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு ஜிமின். ஜிமின் வந்து என்ன சொல்லிகிட்ருக்க ஒய்யன்? ஆமாம் ஜிமின், எல்லாத்தையும் சொல்லியாச்சு, எல்லாமே இந்த பணத்துக்காண்டி தானே செஞ்சார் அவர், என் பணம் எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கட்டும், என்னையும் கிம்சரோவை மட்டும் விட்டுற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜிமின் வந்து ஒன்றும் புரியாமல் நின்றுட்டுருக்காரு. ஒய்யன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நீ லூஸு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. உடனே ஒய்யன் வந்து நான் லூஸு தான், எல்லாமே ஏன் தப்பு தான், நீங்கள் கூப்பிட்டோன்னே இங்கே வந்தேன்ல அதுவும் ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே ஜிமின் வந்து ஒய்யன் என்ன ஆச்சுன்னு முதல் சொல்லு. உடனே ஒய்யன் வந்து ஜிமின் நீங்கள் என்ன ஒரு ஃபைல் படிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அது உன்கிட்ட தான் இருக்கா? ஆமாம் ஜிமின் என்கிட்ட தான் இருக்குது, அதை நான் ஏற்கனவே அங்கே இருக்கப்போ எடுத்து வச்சுட்டேன், இங்கே வந்து நான் படிக்கிறப்ப எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டேவோட அப்பா தான் எங்கள் அப்பா அம்மா 2 பேர்த்தையும் கொண்டிருக்காரு. இப்போ டே வந்து என்னை சுற்றிட்டே வருது அந்த ஒரு சொத்துக்காண்டி தானே, அதை அவன்கிட்டே கொடுத்துறேன்னு சொல்லிடுங்க, என் பொண்ணையும் என்னையும் விட்டுற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே ஜிம்மின் வந்து லூசு ஒய்யன், எல்லாமே அறகுறை, அந்த ஃபைலே ஒரு அறகுறை ஒய்யன். ஜிமின் நீங்கள் எதையும் சொல்லி சமாளிக்கணும்னு நினைக்க தேவையில்லை ஜிமின், நீங்கள் போங்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஒய்யன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஒய்யன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. ஒய்யன் வந்து ஜிமின் இனி எதுவுமே இல்லை, அவனும் போயிட்டான் நானும் போயிட்டேன், கிம்சரோ என் கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லூஸ் ஒய்யன் வா வாயை முடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து வேகமாக இழுத்துட்டு போகிறாரு. அப்போன்னு பார்த்து ஜிமினுக்கு ஒரு கால் வருது. பார்த்தா டே தான் அடிச்சிருப்பாரு. டே வந்து ஜிமின் நான் இந்த
ஊரை விட்டே போகிறேன்டா, நான் ஜப்பான் போகலான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஜிமின் வந்து உனக்கு என்னடா, ஏய் என்னால் கிம்சரும் ஒய்யனும் கஷ்டப்படுறத பார்க்கவே முடியலடா, நான் அங்கே போய் என் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. டே லூசுட்டே பொருடா. இல்லைடா, நான் டிக்கெட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன், நாளைக்கு ஈவினிங் கிளம்பி போயிடுவேன்டா, முடிஞ்சா என்னை வந்து பாடுறா அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் வந்து டே பொருடா சொல்கிறது கேளுடா அப்படின்னு சொல்கிறக்குள்ளேயும் டே வந்து காலை கட் பண்ணிடுறாரு. இங்கே ஒய்யன் வந்து ஜிமின் விடுங்க ஜிமின், கையை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. ஹே லூஸ் ஒய்யன், இல்லை ஒன்றால் தான், இப்போ ஒன்றால் அவன் ஜப்பான் போனான்ட்டு இருக்கான், என்ன நினச்சிட்ருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஒய்யன் வந்து என்ன ஜிமின் சொல்கிறீங்க, எங்கள் அப்பா அம்மா 2 பேத்தையும் அவன் கொண்டிருக்கான், அவன் கூட சேர்ந்து வாழ சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. ஹே ஒய்யன், கிம்சராக்காண்டி பாரு, கிம்சரா சொன்னால் புரிஞ்சுக்குவா ஜிமின் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. ஜிமின் வந்து இனிமேல் முடியாதுன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போய் அந்த ரூம் நான் நிப்பாட்டுறாரு. உடனே ஒய்யன் வந்து இது என்ன ரூம் ஜிமின், இதை நான் ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வரப்பே பூட்டி தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறா. ஜிமின் வந்து ஆமாம், இந்த ரூமை டே எனக்கு மட்டும்தான் தெரியும், இந்த ரூம்குள்ளே என்னையும் டேயும் தவிர யாருமே போனதே கிடையாது, இந்த ரூமை டே வந்து பொக்கிஷமாக வச்சு பாதுகாத்துட்ருக்கான், ஆனால் இன்றைக்கி இதை தெரியாட்டி உனக்கு எந்த உண்மையும் தெரியாமல் போயிடும் ஒய்யன் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா ஜிமின் வந்து கீ காணோம். ஷிட், அந்த கீ எங்கே வச்சேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் தேடுறாரு. அப்போ தான் அவருக்கு யாவும் வருது, கிம்சராவும் அவரும் விளையாண்டுட்ருக்கப்போ பார்க்கில் கிம்சரா வந்து கீயை தூக்கி போட்டு விளையாண்டுட்ருப்பா. அப்போ அந்த கீ மட்டும் கலந்து போய் விழுந்திருக்கும். ஓ கடவுளே, பெரிய தப்பு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து தலையில் கை வச்சிட்ருக்காரு. உடனே உயன் பார்த்துட்டு இந்த ரூமில் என்ன இருக்குது ஜிமின், இனியெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வேகமாக ஓடி போய் சுற்றி எடுத்துகிட்டு வந்து அந்த பூட்டை உடைக்கிறாரு. பூட்டை உடைஞ்சிருது. அந்த ரூமை திறக்கிறாரு. அந்த ரூம் ஃபுல்லாக ஒய்யனோட ஃபோட்டோஸாக இருக்குது. அவங்க சின்ன வயசுலேருந்து இப்போ ரீசெண்டாக அமெரிக்கா விட்டு வரப்போ கிம்சராவும் ஒய்யனும் இருக்க மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஒய்யன் பார்த்துட்டு இது என்ன ஜிமின் அப்படின்னு சுற்றி பார்க்குறா. ஒவ்வொரு ஃபோட்டோவாக போய் பார்த்துட்ருக்கா. இதெல்லாம் டே உன்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாக மறைச்சி வச்சது ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. நீ என்ன சொல்கிறீங்க? அவள் நடந்து போய்கிட்டே இருக்கா. அப்போ அவள் ஒரு காஃபி கப்பை பார்க்குறா. அதை பார்த்துட்டு எடுத்து ஜிமின்கிட்ட காட்டி, ஜிமின் இது நான் ஒர்க் பண்ண காஃபி ஷாப்போட கப் தானே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜிமின் வந்து ஆமாம் டே, கொஞ்ச நாளாக உன்னை தொலைச்சிட்டான், நீ எங்கே இருக்க ஏது இருக்கா எதுவுமே அவனுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அப்போ கரெக்டாக அந்த காஃபி ஷாப்பில் தான் அவனை கண்டுபிடிச்சான். அதை ஞாபகார்த்தமாக அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஒய்யன் வந்து நடந்து போயிட்டே இருக்கிறப்ப ஒரு பொக்கே வந்து அப்படியே காஞ்சு போயிருக்கும். ஒய்யன் பார்த்துட்டு இது ஆமாம் நீ கிராஜுவேஷன் வாங்கினப்போ உனக்கு கொடுத்த பொக்கே தான், அதை நீ குப்பையில் போட்டுட்ட, ஆனால் டே அதை பத்திரமா எடுத்து வச்சுருந்தான். அப்படியே நிறைய அந்த ரூமில் குட்டி குட்டி ஐட்டம்ஸாக இருக்கா. ஒவ்வொன்றா ஒய்யன் வந்து எடுத்து காட்டிகிட்டே இருக்கா. ஜிமின் வந்து இது அதுன்னு ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவங்க நடந்து போயிட்டே இருக்கிறப்ப லாக்கர் இருக்குது. அந்த லாக்கர் முன்னாடி போய் ஜிமின் நிற்கிறாரு. நின்றுட்டு இதுக்குள்ளே தான் ஒய்யன் எல்லாமே இருக்குது, எல்லாம் உண்மையும், நீ இத்தனை வருஷம் டேய தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, அவன் உனக்கு எதுவுமே ஹேட் ஆகக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணான். ஆனால் நடுவில் அந்த ஜாக்சன் வந்தோடனே அவன் எதுக்கு இப்படி மாறினான்னு எங்களுக்கே தெரியலை, ரொம்ப சைக்கோவாக நடந்துக்கிட்டான். நீ தான் வேணும்னு சொல்லி என்கிட்ட வந்து நிறைய வாட்டி அழுதுருக்கான். நான் பொருடா அவட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்ணுவோம், அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவோம் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அவன் கேட்கவே மாட்டான். உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொல்லிகிட்டே இருப்பான். அவன் உனக்காண்டி எல்லா கஷ்டத்தையும் அவன் தாங்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஒய்யன் வந்து அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரியே நிற்கிறா. என்ன தான் சொல்ல வரீங்க ஜிமின், அவனுக்கு உன்னை 7 வயசுலேருந்து தெரியும் ஒய்யன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒய்யன் வந்து நின்றுட்டுருக்கா. உடனே ஜிமின் வந்து ஆமாம் நீ எல்லாத்தையும் மறந்துட்ட ஒய்யன், நீ எல்லாத்தையும் மறந்துட்டேனா? ஆமாம் ஒய்யன், உன் பாஸ்ட்டை நீ நிறையா மறந்துட்டேன்னு சொல்லி தான் டே உன்கிட்ட எதையுமே சொல்லலை. நானும் எவ்வளவோ சொன்னேன், சொல்லுடா ஒய்யன்கிட்ட சொல்லுடா, அவள் புரிஞ்சுக்குவாடா, அவளுக்கு இந்த விஷயம்லாம் தெரியணும்டா, நான் எவ்வளவோ சொன்னேன். ஆனால் அவள் இங்கே எதையுமே கேட்கல. ஏன்னா என் ஒய்யன் ரொம்ப ஃபீல் பண்ணுவா, அவளுக்கு அதெல்லாம் தெரிய வேணாம், நான் அவளை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிகிட்டே இருப்பான். இப்போ அவனுக்கே இந்த நிலமை வந்துருச்சு, எதுக்கு மேலேயும் என்னால் இதை மறைச்சி வைக்க முடியாது ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்கரில் வந்து பாஸ்வேர்டை போடுறாரு. அந்த லாக்கர் வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளே வந்து ஒரு ஃபைல் இருக்குது. அதை எடுத்து ஜிமின் வந்து ஒய்யன்கிட்ட கொடுக்குறாரு. இங்கே டே வந்து எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லா ஐட்டத்தையும். எனக்கு கிம்சரும் ஒய்யனும் விட்டு போகிறது பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அழுதுகிட்டே இருக்கார்.
கிம்சரும் ஒய்யனும் நல்லா இருக்கணும்னா நான் அந்த முடிவை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்ருக்காரு. எங்கள் ஜிமின் வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணிப்பார் ஒய்யன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒய்யன் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் லீவ் ஒய்யன் போட்டு அவரோட பிக்சர்ஸ் நிறையா இருக்குது. அப்புறம் ஜிமின் வந்து ஒரு பென்ட்ரைவ் கொடுக்குறாரு, இதை வச்சுக்கோ ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. ஒய்யன் வந்து என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி பார்க்குறா. அதுக்குள்ளேயும் கிம்சரா வந்துடுறா. மம்மி டேடி எங்க அப்படின்னு சொல்லி கத்தி அழுதுகிட்டே வர்றா. உடனே ஒய்யன் பிடிச்சிட்டு சாரிடா அவனை அப்போ திட்டினதுக்கு அப்படின்னு சொல்கிறா. உடனே கிம்சரா வந்து இல்லை மம்மி டேடி எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கா. டேடி வந்து அவர் வீட்டில் இருப்பாருமா, நான் டேடிகிட்ட பேசணும் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே ஒய்யன் வந்து கால் பண்ணி கொடுக்குறா. டே வந்து டக்குன்னு அட்டன் பண்ணிடுறாரு. அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கிம்சரா வந்து டேடி எங்கே இருக்கீங்க, வேகமாக வீட்டுக்கு வாங்க, எனக்கு வேணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. டே அங்கே உட்காந்து அழுதுட்டுருக்காரு. அப்பாவுக்கு பிஸ்னஸ் மீட்டிங் வந்துச்சுமா, அதனால் அப்பா வெளியே போகிறேன், அப்பா வந்துடும் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. இல்லை டேடி நீங்கள் வாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. ஒய்யன் வந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கா. சரி இந்த வீடியோ அப்புறமேட் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு லேப்டாப்பை மூடி வச்சுட்டு அந்த ஃபைலில் என்ன இருக்குதுன்னு படிக்க ஆரம்பிக்கிறா. அதில் அவங்க அப்பா அம்மா ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. அவங்க கம்பெனி சம்மந்தமான எல்லா ஃபைல்ஸும் அதில் இருக்குது. அவங்க பிஸ்னஸை டே வந்து டேக் ஓவர் பண்ணி நடத்தின எல்லாமே இருக்குது. அதான் தெரியுமே எல்லாமே இவன் தான் எடுத்து பண்ணான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக படிச்சுட்டே இருக்காங்க. ஒரு பேஜில் நிப்பாட்டிட்டாங்க. அதை படிச்சுட்டே இருக்கிறப்ப ஒய்யன் கண்ணில் கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. கிம்சரா பேசிகிட்டே திரும்பி பார்க்குறா. இங்கே ஒய்யன் வந்து உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. கிம்சரா வந்து மம்மி எதுக்கு அழுகுறீங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறா. இங்கே டேக் வந்து கேட்குது. ஹே கிம்சரா என்னாச்சு, டேடி தெரில மம்மி அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. ஒன்றே டே வந்து என்னாச்சு அவட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்கிறாரு. ஒய்யன் வந்து ஃபோனை வாங்க மாட்டேன்றா. டேடி என்னன்னு தெரில மம்மி அழுதுகிட்டே இருக்காங்க, நீங்கள் வேமா வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறா கிம்சரோ. டே வந்து நாங்கள் போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்ருக்காரு. இங்கே ஜிமின் போய் கீழே உட்காந்துட்டு சாரி டே நீ இதை கொடுக்கக்கூடாது, அவளுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொன்னடா, ஆனால் இதெல்லாம் அவளுக்கு தெரியாட்டி உன்னை விட்டு அவள் போயிடுவாடா, என்னை மன்னிச்சிடுடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காரு. எங்கள் ஒய்யன் வந்து கிம்சரோ நீ அங்கிள் ஜிமின் கூட போய் விளையாடுப்போம் 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. கிம்சரோவும் வேமா கீழே ஓடி வரா. ஜிமினை பார்த்தா அங்கிள் மம்மி அழுதுகிட்டே இருக்காங்க என்னன்னு தெரில அப்படின்னு சொல்கிறா. உடனே ஜிமின் வந்து ஒன்றும் இல்லை மம்மிக்கு தப்பு செஞ்சிட்டோம் புரிய வந்துடுச்சு போல், சரி நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கிம்சரோவும் ஜாலி அங்கிள் போகலாம் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஜிமினை வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஒய்யன் வந்து மறுபடியும் லேப்பை ஆன் பண்ணி அந்த பென்ட்ரைவை போட்டு பார்க்குறா. அதில் வந்து என்னோட வீட்டோட சிசிடிவி கேமராவோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அது வந்து சேவ் ஆகிருக்கு. அதில் வந்து எல்லாருமே உட்காந்து பேசுனது மாதிரியும் லீ ஃபேமிலி வந்து கிம் ஃபேமிலியோட சண்டை போட்டு இல்லை நாங்கள் தர முடியாது அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொன்ன மாதிரி இருக்குது. இங்கே பின்னாடி பார்த்தா டேவும் ஒய்யன் நல்லா விளாண்டுட்டுருக்க மாதிரி இருக்குது. இப்போ ஒய்யன் வந்து வேமா அவங்க அம்மா பின்னாடி ஓடி போகிறா. ஓடி போயிட்டு மம்மி நாங்கள் ஹைட் அண்ட் சீக் விளாட்றோமே, ஓகே வாங்க நம்ம திருடன் போலீஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன் எடுத்து மம்மியை ஷூட் பண்ணிடுறா. அப்புறம் அவங்க அப்பாட்ட போய் மம்மி எப்படி நடிக்கிறாங்க பாருன்னு சொல்லிட்டு அவரையும் ஷூட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஒய்யன் வந்து லேப்டாப்பை அப்படியே கீழே போட்டுட்டு இது 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 எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பாசிட்டிவ்ஃபுல்லாக ஞாபகம் வருது. ஓகேடா ஆர்மி இந்த எஃப்எஃப் அவ்வளோதான், அடுத்த 1 பார்ட்டில் இந்த எஃப்எஃப் முடிஞ்சிரும்டா ஆர்மி. ஓகேடா பாய்.